Hey guys, today வந்து ஜென்ரல் சயின்ஸில் மேட்டர் ஒன், அதாவது ஃபிசிக்கல் இதில் பார்க்கலாம். ஸோ டுடே மேட்டர்ஸ்னால் என்ன, மேட்டர்ஸோட ஃபிசிக்கல் காம்போசிஷன் என்ன, அதாவது சாலிட்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், லிக்விட் கேஸஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ஸ்டேட்ஸ், லைக் கெமிக்கல் ஸ்டேட்ஸ்னால் என்ன, மிக்சர்னால் என்ன, எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டான மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு, அந்த இதோட யூஸஸ்னால் என்ன, தென் சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர்னால் என்னென்னா, மேட்டர்னால் ஒரு ஏர்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாசும் இருக்கும், அது வந்து குறிப்பிட்ட வால்யூமும் அது ஆக்குப்பை பண்ணும். ஸோ அது வந்து ஏராக கூட இருக்கலாம். ஏர் கூட என்னென்னா ஒரு கேஸஸ் பாட்டு, அது வந்து ஒரு மாசு, அதுக்குன்னு ஒரு தனி வெயிட் இருக்கும், அது வந்து அதுக்கான தனி வால்யூமை வந்து அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கும், ஒரு சைஸை வந்து அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் மேட்டர். ஸோ மேட்டர் வந்து எனிதிங் விச் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் மாஸ், ஒரு மாஸும் அதுக்கான ஒரு ஸ்பேஸும் அதை ஆக்குப்பை பண்ணியிருந்தால் அது மேட்டர். ஸோ 3 physical ஸ்டேட்ஸு, ஒன்று வந்து சாலிட், ஒன்று லிக்விட், ஒன்று கேஸஸ். ஸோ சாலிட்னாலும் அது வந்து குறிப்பிட்ட மாஸ் இருக்கும், அது வந்து குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும். சேம் லைக் மூணுமே சேமாக ஆக்குப்பை பண்ணும். அண்ட் 4வது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு வந்து பிளாஸ்மா. அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளட் பிளாஸ்மா கிடையாது. அந்த பிளாஸ்மாங்கிறது வந்து இப்போ ஒரு ஏரில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஹை வால்டேஜை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த ஏரில் இருக்க அயான்ஸ் வந்து செப்பரேட்டாக பாஸ் ஆகி, இப்போது இங்கே ஏர் இருக்க, இந்த ஏருக்கு நடுவில் ஹை வால்டேஜை வந்து பாஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு சார்ஜஸாக பிரிஞ்சிருது. அந்த பிரிஞ்ச ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸுங்கிற பேர் தான் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவை கண்டுபிடிச்சது வந்து சர் வில்லியம் க்ரோக்ஸ். இவர் வந்து 1920 கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து எப்படி அக்யூர் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹை வால்டேஜை ஒரு ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது அங்கே இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் வந்து டீவியேட் ஆகி மிச்சம் இருக்க அந்த ஹை அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இவங்க பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இது மெயின்லி ஹை டெம்பரேச்சர்ஸில் நடக்கும். இது வந்து சன் ஸ்டார்ஸில் கூட நடக்கும். அண்ட் 5வது காம்பவுண்டுக்கு பேர் என்னென்னா பாஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ் ஸ்டேட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேட்டர்லேருந்து அந்த மேட்டரில் இருக்க ஆட்டம்ஸையும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸையும் ஒரு 0 கெல்வினுக்கு கூல் பண்ணி ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் பிஎஸ்சி, பாஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேட்டர் தெரியும், மேட்டர்னால் காம்பவுண்டாக கூட இருக்கலாம், ஒரு மிக்சராகவும் இருக்கலாம். அதில் வந்து இருக்க ஆட்டம்ஸையும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அஸ் ஓல், அந்த ஓல் காம்பவுண்டையும் 0 கெல்வின் வரைக்கும் கூல் பண்ணி ஒரு ஸ்டேட்டில் வைக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் பாஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ இந்த 0 கெல்வின்ங்கிறது வந்து -273 செல்சியஸ்னு சொல்லலாம், -459 ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். இதை வந்து கண்டுபிடிச்சது 2 பேர், சத்யேந்திரநாத் போஸும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் கோஆர்டினேட் பண்ணி இந்த ஒரு 5th ஸ்டேட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது பாஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ நம்ம வந்து 3 இதை பார்த்தோம், அதாவது சாலிட், லிக்விட், கேஸஸ் பார்த்தோம். இந்த சாலிட் வந்து கேஸாக ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் என்ன, அதாவது லிக்விட், அதாவது இந்த 3 ஸ்டேட்டும் ஒவ்வொன்றுக்காக பாஸ் ஆகும்போது அது என்னென்ன ப்ராசஸ் நடக்க, அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், கேஸ் வந்து லிக்விடாக மாறிச்சுன்னா வேப்பரைசேஷன், லிக்விட் வந்து கேஸாக மாறிச்சுன்னா கண்டென்சேஷன், வேறு சாலிட்லேருந்து லிக்விட் மாறிச்சுன்னா மெல்ட் ஆகும், வேறு லிக்விட்லேருந்து சாலிட் மாறினா ஃப்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கேஸஸ்க்கும் சாலிடுக்கும் தான் நம்மளுக்கு தெரியாது. லைக் சாலிடில் வந்து கேஸாக மாறிச்சுன்னா லைக் சூடகம், அயோடின், இதெல்லாம் காற்றுல வச்சா கரைஞ்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் சப்ளிமேஷன். வேறு காற்றையே வந்து ஒரு சாலிடாக மாற்றினா பேர் டெபாசிஷன். லைக் கேஸஸ் ஃபார்ம் வந்து டெபாசிட் ஆகி ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சராக மாறும், அதுக்கு பேர் டெபாசிஷன். சப்ளிமேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அம்மோனியம் குளோரைடு, அயோடின், கேம்ஃபர், நாப்தலின் பால்ஸு, ட்ரைஐஸு, ஆந்த்ராசின், இது எல்லாமே பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்.
நம்ம இப்போ வந்து இது ஒரு 3 ஸ்டேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாயிலிங்க்கும் எவாப்ரேஷனுக்கு எப்படி அந்த ப்ராசஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு பார்க்கலாம். லைக் பாயில் வந்து நம்மளுக்கு தெரியும், அது ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் வச்சாதான் அது வந்து பாயில் ஆகும், அது வந்து ஹீட் ஆகும். ப்ளஸ் எவாப்ரேஷன் வந்து அப்படி கிடையாது, அது வந்து எந்த ஸ்டேட்டில் வேணாலும் அது வந்து எவாப்ரேட் ஆகும், அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் கிடையாது. இந்த பாயிலிங் வந்து எப்படி பாயில் ஆகும்னா ஆஸ் அ ஹோலாக ஒரு வாட்டர் ஃபுல்லாகவே பாயில் ஆகும். வேறஸ் எவாப்ரேஷன் வந்து இந்த டாப் லேயராக எவாப்ரேட் ஆகும், நாட் ஆஸ் அ ஹோல் வந்து எவாப்ரேட் ஆகாது. அதுக்கு பேர் சர்ஃபேஸ் ஃபினாமினா. சர்ஃபேஸாக அது வந்து கிளியராகி எவாப்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் சர்ஃபேஸ் ஃபினாமினா. இது வந்து வால்யூம் வந்து தெரியும், இது வந்து பல்காக ஃபினாமினா ஆகிறதுனால பல்கான அமௌண்ட்டாக போகும். வேறஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் எவாப்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து கெமிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பார்க்கலாம். கெமிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் வந்து 3 பார்ட்: எலமெண்ட், காம்பவுண்ட், மிக்சர். எலமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், அதோட பியூர் ஃபார்ம். லைக் கார்பன்னா ஃபுல் கார்பனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எலமெண்ட்டு. இப்போ கார்பனும் இன்னொரு மெட்டலும் ஒரு டிஃபைனைட் ஸ்டேட், அதுக்கு தெரிஞ்ச ஸ்டேட் லைக் 3:1 2:1 ஒரு டெஃபைனைட் ஸ்டேட்டில் வச்சா அதுக்கு பேர் காம்பவுண்ட்னும். மிக்சருங்கிறது இன்டெஃபைனைட் ஸ்டேட்னா அது வந்து என்ன சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி போடுறது பேர் மிக்சர். அதுக்கு வந்து ஒரு டிஃபைனைட் ஸ்டேட் கிடையாது, இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எலமெண்ட், காம்பவுண்ட், மிக்சர்னு பார்த்தோம். எலமெண்ட் வந்து தெரியாது, வந்து பியூர் சப்ஸ்டன்ஸாக தான் இருக்கும், அது ஒரே ஒரு ஆட்டமோட கைண்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இந்த எலமெண்ட்டில் வந்து 3 பார்ட் இருக்குது, அதாவது மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல். மெட்டல்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், நான் மெட்டல்ஸ் வந்து மெட்டல் இல்லாது. மெட்டலாய்ட்ஸுங்கிறது ஒரு 7 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது, அது வந்து அதுக்கு மட்டும் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஸோ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். மெட்டல்ஸ் வந்து மெய்யபிள்னா அது வந்து தின் ஷீட்டாக, அது எலாஸ்டிக் மாதிரியே தின் ஷீட்டாக வச்சுக்கலாம். மெய்யபிள் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ டைனியாக அதை வந்து ஒர்க்கு முடியும் அவ்வளோ தூரம் முடிக்கலாம். அது இது டக்டைல்ங்கிறதுனா ஒரு ஒயர் மாதிரி அதை எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கலாம். டக்டைல்னா லஸ்டரஸ்னால் அதுக்கு வந்து ஷைனிங்கான ப்ராப்பர்ட்டி. இதே இதில் ஒன்லி 1 எலமெண்ட்டுக்கு வந்து இதே இதில் வந்து நான் மெட்டல்ஸில் என்னென்னா நான் ஷைனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அயோடின் பவுடர், அதுக்கு வந்து ஷைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. இது வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும். இது வந்து பேசிக்கலி வந்து ஹார்டான டைப்பாக தான் இருக்கும். பட் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனாக 2 மெட்டல்ஸ் இருக்குது, அதாவது சோடியம் அண்ட் பொட்டாசியம். இந்த சோடியமும் பொட்டாசியம் வந்து ஜென்ரல் வீக்கான ஸ்ட்ரக்சர், இதை வந்து ஈஸியாக உடைச்சிடலாம். ஸோ இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சாலிட்லேயும் இருக்கும், லிக்விடில் வந்து ஒரே ஒரு மெட்டல், அதாவது மெர்க்குரி மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இது வந்து கேஷியஸ் ஸ்டேட்லேயே இருக்காது. ஸோ நான் மெட்டல்ஸில் லிக்விடாக இருக்கிறது வந்து புரோமைன், BROMINE. அது வந்து ஒன் ஆஃப் த நான் மெட்டல், அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அதோட ஸ்டேட் லைக் சாலிட், லிக்விட் ஆர் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 3மே. அது வந்து நான் மெலியபிள், நான் டக்டைல், நான் லஸ்ட்ரஸ். பட் இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் இந்த இதுக்கு வந்து நான் லஸ்டருக்கு வந்து எக்ஸப்ட் வந்து தெரியும், அது வந்து அயோடின் வந்து ஷைன் ஆகும், அது வந்து எக்ஸப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எக்ஸப்ட் இந்த கார்பன். லைக் கார்பன் கிராஃபைட் ஃபார் எக்ஸாம்பிள், டைமண்ட், கிராஃபைட், நானோ டியூப்ஸ், கிராஃபின், நானோ பாடி, இதெல்லாம் எக்ஸப்ஷன். லைக் இந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இதுதான் எக்ஸப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் லைக் முன்னாடி அந்த மெட்டல்ஸ் வந்து ஹார்டுன்னு பார்த்தோம், ஜென்ரலி ஹார்ட். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலி பிரிட்டில், ஈஸியாக உடஞ்சிரும்.
அண்ட் தென் இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் லிக்விட் ஸ்டேட்டில் 1 element bromine, வேறஸ் மெட்டல்ஸில் லிக்விட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது அந்த பேர் மெர்க்குரி. கேஷியஸ் ஸ்டேட்லேயும் இது எக்ஸப்ஷன் ஆகும், ஏன்னா இது வந்து ஹீட் பண்ணால் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கும் இருக்கும். அண்ட் தென் மெட்டல்ஸோட யூஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிங்க். இது வந்து கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷன்னா என்னென்னா ஜிங்க் வந்து இன்னொரு மெட்டல் மேலே கோட்டிங் வைக்கிறதுனால அவங்க வந்து கொரோஷன் நடக்காது, அதனால ரஸ்டிங் எதுவும் ஏற்படாது. ஸோ மெயின்லி ஜிங்க்கு வந்து ஒரு கோல்டு மேலேயோ ஒரு பெயிண்ட் மேலேயோ வைக்கிறதுனால அங்கே வந்து கொரோஷன் நடக்காது. அண்ட் மெக்னீஷியம். இது வந்து குளோரோஃபில்லு, ஹெல்ப்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். CO வந்து விட்டமின் B12 ரிச்சு. Hg வந்து தெர்மோமீட்டரில் இருக்கும் ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர். அயன் வந்து ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின் வந்து பாடிக்கு வந்து இம்பார்ட்டன்ட். சைட்டோக்ரோம் ஃபார் பிளான்ட்ஸு. அண்ட் இது லியூகோமோக்ளோபின் வந்து பிளான்ட்ஸில் இருக்க நைட்ரஜன் வந்து காம்பவுண்டை ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுக்கு இந்த லெகோமோக்ளோபின் யூஸ் ஆகுது. அண்ட் தென் அலுமினியம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, பேக்கேஜ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபுட் பேக்கேஜையும் அதுக்கப்புறம் ஏரோப்ளேனோட அவுட்டர் பாடி ஒரு கோர் வந்துக்கு யூஸ் ஆகுது இந்த அலுமினியம். தென் யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் பார்க்கலாம். இதில் சல்ஃபர் வந்து பல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ நேச்சுரல் ரப்பர் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்னஸை வந்து ரெடியூஸ் ஹார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரப்பருக்கும் சல்ஃபருக்கும் ஒரு அடிஷன் கொடுக்கறனால இது வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அது வந்து டயர்ஸுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்டான இந்த ரப்பர் பேர் ஐசோப்ரைன். வேற இதில் வந்து சல்ஃபர் ஆட் பண்ணுறதுனால ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஆகும், அதுக்கு பேர் நியோப்ரைன். இந்த நியோப்ரைன் ஐசோப்ரைன் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த நேச்சுரல் ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா நேச்சுரலி இந்த ஐசோப்ரைன்ங்கிறது மில்கியாக இருக்கும். அது இங்கே சல்ஃபரை அந்த ரப்பர் கூட ஆட் பண்ணும்போது அதை ஹீட் ஆக்குறதுனால அது வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சராக மாறி நியோப்ரைனாக மாறும். ஸோ அதனால தான் அந்த ஹீட் ஆகுறதுனால நேச்சுரலாக மில்கியாக இருக்கிற அந்த ரப்பர் வந்து ஹார்டாகி பிளாக் கலரில் மாறுது. ஸோ அதுதான் ஒயிட்லேருந்து எப்படி பிளாக்காக மாறுதுன்னு பார்த்தோம். ஸோ தென் சல்ஃபரையும் ப்ராஸ்பெரிஸையும் ஒன்றா ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அது வந்து வெடிக்கும். ஸோ அதனால கிராக்கர்ஸ் ஈஸியாக அந்த ஏர் கூட மிக்சர் ஆகி அது வந்து ஒரு கிராக்கிங் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் சல்ஃபரையும் ப்ராஸ்பெரிஸையும் ஒன்றா ஃபார்ம் பண்ணுறோம். வேற ரெட் இது வந்து மேட்ச்ஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதே பேர் கூட சல்ஃபர் ஆட் பண்ணால் ஒரு கிராக்கிங் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். அண்ட் தென் நம்மளுக்கு தெரியும் குளோரின் வந்து குளோரின் வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் அதை யூஸ் பண்ணுறோம். தென் அயோடின் வந்து நம்மளுக்கு தெரியும். அயோடியும் வந்து டிஞ்சருக்காண்டி ஒரு காயப்பட்ட இடத்துல வந்து அதை ஆன்டிசெப்டிக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இந்த அயோடினையும் ஆல்கஹாலையும் ஆட் பண்ண ஒரு ஆன்டிசெப்டிக் சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ நைட்ரஜன் வந்து பார்த்தோம், அது வந்து அது வந்து ரொம்ப லைட்டான பார்ட்டிகல். ஸோ அது வந்து டயரில் வைக்கிறதுனால ரொம்ப டயருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற மாதிரி லோ ப்ரெஷர்னால நல்ல டயருக்கு யூஸ் ஆகும். தென் இது வந்து ஃபுட் பேக்கேஜுக்கு இது வந்து யூஸ் ஆகும். லைக் பேசிக்லி இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து பேக்கேஜிங்க்கு யூஸ் ஆகும். தென் எலக்ட்ரிக் பல்ஸ் ஃபர்டிலைசருக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு முன்னாடி பார்த்தா மேக்கிங் அது வந்து ஏர்லி இக்னிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து என்னென்னா இந்த நைட்ரஜனை வந்து -196 டிகிரி செல்சியஸ் மாற்றும் போது வந்து லிக்விட் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதனால அது வந்து கூல் கேஸாக இருக்கும். ஸோ அந்த கேஸ் ஸ்டெப்பில் இந்த ஃபுட்டை வைக்கிறதுனால அது வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இப்போ இந்த இது ஒன்று அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் நைட்ரஜன் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏன் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுதுன்ட்டு. லைக் அப் டு -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கும் கீழே குறைக்கும் போது வந்து அது வந்து லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மாறிடும். ஸோ அந்த லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன ஆகுதுனால அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஸோ ஈவன் இஃப் ஹியூமன்ஸில் கூட -196 டிகிரி செல்சியஸ்க்கு வைக்கும்போது அது வந்து ரொம்ப ப்ரிசர்வேட்டிவாக
இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் லைக் நைட்ரஜன் வந்து -186 டிகிரி செல்சியஸ்க்கு வைக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் சீரீஸ் லைக் ரியாக்டிவ் சீரீஸ்ங்கிறது இது பொட்டாசியம் தான் இருக்கிறது மோஸ்ட் ரியாக்டிவ், கோல்டு வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். லைக் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து கோல்டு இருக்க ப்ராசஸில் பொட்டாசியம் இருந்துச்சுன்னா கோல்டு இருக்கிறத அப்படி பொட்டாசியம் ஆஸ் எ கேப்பபிள் டு ரீப்ளேஸ். பொட்டாசியம் தான் கோல்டோட மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ அதே மாதிரி இப்போது அயனையும் ஜிங்கையும் இப்போ ஆட் பண்ணுன்னா இப்போ இந்த இதில் அயன் தான் மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ அயன் வந்து டின்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் ரியாக்டிவ் சீரீஸ். ஸோ அதுக்கான ஒரு சீரீஸ் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தோம் பொட்டாசியம் தான் ரொம்ப ரியாக்டிவ் மெட்டல். இப்போ இந்த சில்வர் சல்ஃபைடு இருக்குல்ல, சரி இது வந்து வேறு. இது வந்து என்னென்னா சில்வரையும் சல்ஃபரையும் சேர்க்கும் போது அது வந்து பிளாக் ஸ்ட்ரக்சரும் மாறும், பிளாக்கி கலரும் மாறும். பிகாஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து நேச்சுரல் அட்மாஸ்பியரில் இருக்கிறனால அந்த அட்மாஸ்பியரில் இருக்க சல்ஃபர் சில்வர் ஆட் பண்ணும்போது சில்வரில் அந்த பிளாக் கரை ஃபார்ம் ஆகுது. சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து கெரோசின் ஆயிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டல், அதனால இது வந்து நைஃபை கூட வெட்டிடும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நைஃபை வச்சு கூட ஈஸியாக அதை வந்து கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ வெரி சாஃப்ட் மெட்டல். யூசஸ் ஆஃப் ரியாக்டிவ் சீரீஸ் நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா இப்போ இங்கே காப்பர் இருக்குது, அயன் இருக்குது. தென் ரியாக்டிவ் இதில் பார்க்கலாம். இது வந்து கீழே தான் இருக்குது, அயன் வந்து மேலே இருக்குது. ஸோ அயன் வந்து ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு ரீப்ளேஸ் அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஈஸியாக. ஸோ இதுதான் ரியாக்டிவ் சீரீஸோட இம்பார்ட்டன்ஸ். லைக் ரியாக்டிவ் சீரீஸோட என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் எந்த மெட்டல்ஸ் வந்து எந்த மெட்டல்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து இதை கற்றுக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் கோல்டு தான் ரொம்ப ரியாக்டிவ் மெட்டல். கோல்டு வந்து இன்னும் அடிஷ்னல் நேம்ஸான நோபல் மெட்டல், இன்னட் மெட்டல், ஃப்ரீ ஸ்டேட்டு, கிங் ஆஃப் மெட்டல், மெலபிள் மெட்டல்ஸ். மோஸ்ட்லி ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கோல்டில் வச்சு செய்வாங்க, ஏன்னா மோஸ்ட் இது வந்து ஈஸியாக மெலிபிளாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் விச் ஆஃப் த மெட்டல்ஸ் கேன் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் தி ஆசிட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரியாக்டிவ் சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது, ஸோ இது எல்லாமே கேன் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் அலுமினியம் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் ஹைட்ரஜனோட. ஸோ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அலுமினியமாக தான் முடியும். அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து இப்போ மெட்டலும் ஏரும் ஃபார்ம் ஆகி கம்பைன் ஆச்சுன்னா அது பேர் மெட்டல் ஆக்சைடு. இப்போ இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்கிறனால மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த மெக்னீஷியம் ஆக்சைடால் வந்து ஹீட்டாக ஃபார்ம் ஆகிடும், லைக் பர்ன் ஆகிடும். ஸோ நான் மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் இப்போ மெட்டல் ஏரும் ஃபார்ம் ஆன மெட்டல் ஆக்சைடு, இதே நான் மெட்டல் ஏர்னா நான் மெட்டல் ஆக்சைடு. இந்த நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே ஒரு அசிடிக் ஸ்டேட், அதாவது ஆசிட் ரெயின் அட்மாஸ்பியரில் இருக்க மோஸ்ட் டாக்ஸிக்கான கேஸஸ் எல்லாமே இந்த நான் மெட்டல்ஸும் ஆக்சைடும் கம்பைன் ஆகுது. ஸோ நான் மெட்டல் வந்து அதுவும் ஆக்சைடு ஆகும், நான் மெட்டல் ஆக்சைட்ஸாக தான் ஃபார்ம் ஆகும். பட் அந்த ஆக்சைட்ஸ் வந்து அசிடிக் ஆகும். இந்த அசிடிக் வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து அது வந்து சேர்ந்து அது ஒரு அசிடிக் நேச்சராக ஒரு ஆசிட் ரெயினாக கூட ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்லி நான் மெட்டல்ஸ் வந்து ஆக்சைட்ஸ் ஆகும்போது அது வந்து ஆசிடிக் நேச்சராக மாறுது. ஸோ தேர்டு ஒன் வந்து நியூட்ரல் ஆக்சைடு. நியூட்ரல் ஆக்சைட்ஸ்னால் சேம் அந்த அதே நான் மெட்டல்ஸ் வந்து மைல்டான சப்ஸ்டன்ஸ் கூட சேரும்போது லைக் கார்பன் வந்து அதிக டைமான ஆக்சைட்ஸ் கூட சேரும்போது அசிடிக் ஆகும். வேறு கம்மியான ஆக்சிஜன் கூட சேரும்போது நியூட்ரல் ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து தெரியும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். நைட்ரிக் ஆக்சைடு வந்து அனஸ்தீஷியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து லாஃபிங் கேஸாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஆக்சைட்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஆக்சைட்ஸால் அந்த அசிடிக்னால கொரோஷன் ஏற்படுது.
ஸோ 3 இம்பார்ட்டன்ட் கொரூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த அயன் கொரூஷனால் என்ன ஆகுதுன்னா Fe2O3.X H2O ஃபார்ம் ஆகி தான் ரஸ்ட் ஆன் அயன். ஸோ இது வந்து என்னென்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. சாரி, அயனை வந்து ஆரஞ்சு ரெட் கலரை மாற்றும். ஸோ வேறு காப்பரில் ஃபார்ம் ஆகிற அந்த கொரூஷன் வந்து ஒரு CuCO3 க்ரீன் கோட்டிங்கோட ஃபார்மேஷனாக அந்த காப்பர் வந்து ஒரு க்ரீன் கோட்டிங் ஃபார்ம் ஆகும். அயனுக்கும் காப்பருக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் அலுமினியம் வந்து ஆக்சைடு கூட ஃபார்ம் ஆகும்போது Al2O3. இது வந்து அலுமினியம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஹை ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இன்டென்ஷன்ஸ் அதாவது பாத்திரங்கள் மேலே கொரூஷன் ஏற்படாமல் இந்த அலுமினியம் வந்து ஹை ரியாக்டிவாகி ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த மெட்டல்ஸை. ஸோ அதனால தான் அலுமினியம் வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டலாக இருந்தால் கூட அது வந்து யூட்டென்சில்ஸ் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ஷன் ஆனால் அது வந்து சால்ட்டாகவும் ஃபார்ம் ஆகும். ஸோ மெட்டல்ஸ் ப்ளஸ் ஆசிட் லைக் இங்கே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஜிங்கோட இதாகும்போது ZnSO4 அப்படிங்கிற சால்ட் ஸ்லிம் சல்ஃபேட் சால்ட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு முன்னாடி பார்த்தோமே மெட்டல்ஸும் ஆக்சைட்ஸும் ஃபார்ம் ஆகும்போது மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. வேறு மெட்டல்ஸும் ஆசிட்ஸும் கம்பைன் ஆகும்போது சால்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் வந்து இப்படி லைக் டெஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன், டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், அதை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட்டால் என்னென்னா கேண்டிலில் வந்து ஒரு பாப் சவுண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் ஒரு சொல்யூஷன் வந்து ஹைட்ரஜன் இருக்கும்போது அதை ஹீட் பண்ணும்போது அங்கேருந்து ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சொல்யூஷனில் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேண்டில் பக்கத்துலேயே ஒரு லைட் பக்கத்துலேயே வரும்போது அந்த கேஸ் வந்து ஒரு பாப்பி கைண்ட் ஆஃப் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சமயம் ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அந்த சொல்யூஷனில் வந்து இப்போ அதில் வந்து ரைன் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரைன் வாட்டர் வந்து கிளாஸியாக இருக்கிற போது அது வந்து க்ளவுடி ஸ்ட்ரக்சர், க்ளவுடி ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் ஹைட்ராக்சைடு கலந்து அந்த சொல்யூஷன் வந்து போடுறதுனால அது வந்து க்ளவுடியாக மாறிடும். ஸோ அதுதான் அந்த சொல்யூஷனில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒய் சோர்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் ஸ்டோர்ட் இன் த மெட்டல் கண்டெய்னர். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆசிட் பேசஸ் கிளாஸில் பார்த்தோம். ஆசிடாக எப்போவுமே சோர் கைண்டாக இருக்கும். ஸோ ஆசிட் வந்து ஒரு மெட்டல்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். ஆசிட் ப்ளஸ் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு சால்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த சால்ட்டு வந்து கண்டிப்பாக அது வந்து டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ எப்போவுமே சோர் சப்ஸ்டன்ஸை வந்து எப்போவுமே மெட்டல் சப்ஸ்டன்ஸில் வைக்கவே கூடாது. ஸோ அப்படி வச்சனா அது வந்து ஒரு டாக்ஸிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் ரீசன் சோர் சப்ஸ்டன்ஸ் வந்து மெட்டல் கண்டெய்னர்ஸில் வைக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் பார்த்தோம். இப்போ வந்து மெட்டலாய்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மெட்டலாய்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். மெட்டலாய்ட்ஸ்னால் அதுக்கு வந்து 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ஸோ இந்த மெட்டலாய்ட்ஸில் வந்து ஒன்லி 7 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த 7 எலமெண்ட்ஸ் வந்து BSiGAsSb டெலூரியம்ங்கிற ஒரு 7 சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த மெட்டலாய்ட்ஸை வந்து இன்னொரு பேரான செமி மெட்டல்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கோங்க. மெட்டலாய்ட்ஸ் வந்து 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. மெட்டல்ஸ்னும் இருக்குது, நான் மெட்டல்ஸ்னும் இருக்குது. இதுக்கு இன்னொரு நேம் வந்து செமி மெட்டல்ஸ். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். டுடேஸ் வந்து மெட்டல், நான் மெட்டல் அது வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸில் வந்து எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் மிக்சர்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் எதில் பாட்டு மேட்டர்ஸோட பாட்டு, அந்த மேட்டர்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா சாலிட், லிக்விட், கேஸஸ் பார்த்தோம். தென் கெமிக்கல்னால் ஆஸ் யூஷுவல் இந்த பிரிட்டிலாக, டக்டைலாக, சாலிபிளாக அந்த மாதிரி பார்த்தோம். நான் மெட்டல்ஸ்னு பார்த்தோம். So that's it guys. Tomorrow matters or the second part பார்க்கலாம். So thank you guys. Bye.